வயநாடு நிலச்சரிவில் தனது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இழந்து நின்ற இளம் பெண்ணின் கடைசி நம்பிக்கையும் தகர்ந்து போன சோகத்தை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பல குடும்பங்களை மண்ணோடு மண்ணாக்கி பெரும் துயரத்தை ஏற்படுத்தியது வயநாடு நிலச்சரிவு. குடும்பத்தின் உயிருக்கு உயிராக இருந்த பல உறவுகளை ஈவு இரக்கம் இல்லாமல் அடித்துச் சென்றதன் காரணமாக தப்பி பிழைத்த சிலரும் சித்தப்பிரம்மை பிடித்தது போல நடந்து சென்ற காட்சிகளும் கண்களை விட்டு இன்னும் அகலவில்லை. முண்டகையைச் சேர்ந்த இளம் பெண் ஸ்ருதி தனியார் மருத்துவமனையில் கணக்காளராக வேலை பார்த்து வருகிறார். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் தாய், தந்தை, சகோதரன் என ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இழந்து நின்ற ஸ்ருதியின் வேதனை கேரள மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமில்லாமல் அவரின் திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த 15 சவரன் நகை, 4 லட்சம் ரூபாய் பணம் உள்ளிட்ட அனைத்துமே மண்ணோடு மண்ணாக அடித்துச் செல்லப்பட்டன. சொல்லுனா துயரத்தில் அனைத்தையும் இழந்து நின்ற ஸ்ருதிக்கு பக்கபலமாக இருந்து தோள் கொடுத்தவர் ஜென்சன். பள்ளியில் தொடங்கிய நட்பு காதலாக மாற இரு குடும்பத்தினரும் கலந்து பேசி நிலச்சரிவு ஏற்படுவதற்கு 2 வாரங்களுக்கு முன்தான் இரு குடும்பத்தினர் சம்மதத்துடன் இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடத்தப்பட்டிருக்கிறது. தனது உறவினர் வீட்டில் தங்கி இருந்ததால் தான் நிலச்சரிவில் இருந்து தப்பி இருக்கிறார் ஸ்ருதி. இந்த நிலையில்தான் ஸ்ருதிக்கு மீண்டும் ஒரு துயரம் நடந்திருக்கிறது. ஜென்சன், ஸ்ருதி உள்ளிட்டோர் பயணம் செய்த கார் வயநாட்டை அடுத்துள்ள கல்பெட்டா பகுதியில் தனியார் பேருந்து மீது நேருக்கு நேர் மோதியதில் ஜென்சன் உட்பட 9 பேர் படுகாயமடைந்தனர். ஜென்சன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட பலரும் அவருக்காக பிரார்த்தனை நடத்திய நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் ஜென்சன். பலரையும் காவு வாங்கிய பேரழிவிலிருந்து தப்பித்து தீராத மனவலியுடன் இருந்த ஸ்ருதிக்கு ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருந்த ஜென்சனையும் இழந்திருப்பது இனி யாருக்கும் எங்கும் நேரக்கூடாத துயரம். இது பற்றி அறிந்த கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஸ்ருதிக்கு பக்கபலமாக கேரள மக்கள் இருக்கிறார்கள், பெருந்துயரத்தில் இருந்து ஸ்ருதி மீண்டு வர வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாது மலையாள நடிகர்கள் மம்முட்டி மற்றும் ஃபஹத் ஃபாசில் உள்ளிட்டோரும் ஸ்ருதிக்கு தங்கள் சமூக வலைதள பக்கம் மூலமாக இரங்கல் தெரிவித்துள்ளனர். நிலச்சரிவுக்கு பின் ஜென்சன் என்ன ஆனாலும் நான் அவளை கைவிட மாட்டேன், ஆனால் எனக்கு ஏதாவது நடந்தால் என்ன செய்வது என்பதுதான் எனக்கு பயமாக இருக்கிறது என்று அவர் கூறியது உண்மையாகி இருப்பது கேரள மக்களிடையே மேலும் சோகத்தை அதிகமாக்கி இருக்கிறது. வயநாடு நிலச்சரிவில் குடும்பத்தை இழந்த இளம்பெண் ஸ்ருதிக்கு உறுதுணையாக இருந்த அவரின் வருங்கால கணவரும் விபத்தில் மரணமடைந்தார். கேரள மாநிலம் வயநாடு முண்டகையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஸ்ருதி என்ற இளம்பெண்ணிற்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் நிலச்சரிவில் ஸ்ருதி தனது பெற்றோர் மற்றும் சகோதரிகள் என அனைவரையும் இழந்தார். குடும்பத்தினரின் உயிரிழந்த ஸ்ருதிக்கு ஆறுதலாக அவருக்கு நிச்சயம் செய்யப்பட்ட ஜென்சன் இருந்து வந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை ஜென்சன், ஸ்ருதி மற்றும் உறவினர்கள் சென்ற கார் தனியார் பேருந்துடன் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் ஜென்சன் தலையில் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டார். ஸ்ருதி காலில் காயம் ஏற்பட்டது. அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஜென்சன் நேற்றிரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஜென்சனின் மறைவிற்கு நடிகர் மம்முட்டி மற்றும் ஃபஹத் ஃபாசில் இரங்கல் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.